வசனத்துக்கு கடந்து போகுவோம். நம்ம சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் பைத்தியமாய் தோன்றுகிற சில வார்த்தைகள் உண்டு. சங்கீதத்தை வாசிச்சு இருப்பீங்க இல்லைங்களா? திடீர்னு சொல்லு இந்த சங்கீதக்காரன் சொல்லுவான், சூரியனே துதியுங்கள், சந்திரனே துதியுங்கள் இல்லைங்களா? சங்கீதம் 147, 48, 49 வாசிக்கும் பொழுது சந்திரனே துதியுங்கள், ஆகாய நட்சத்திரங்களை துதியுங்கள், ஆழ்கடலை துதியுங்கள் இப்படின்னு சொல்லி வசனங்கள் இருக்கும். எப்பொழுதாவது தியானித்து இருக்கிறோமா? என்ன இது? கடலை பார்த்து துதின்னு சொல்றாரு, ஆகாய நட்சத்திரங்களை பார்த்து துதின்னு சொல்றாரு இல்லைங்களா? பேராசையோட துதியுங்கள், கைசாலத்தோட துதியுங்கள், ஓசையோட துதியுங்கள். யாரை பார்த்து இவர் பேசுகிறார்? அப்படி யாருகிட்ட பேசி கொண்டிருக்கிறார்? எதை பேசி கொண்டிருக்கிறார்? எதற்காக பேசி கொண்டிருக்கிறார்? ஒண்ணுமே புரியாது. நான் வாசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி செஞ்சிருக்கோம் இல்லைங்களா சகோதரிகளை? நிறைய பேருக்கு நமக்கு எல்லாருக்குமே அந்த காரியம் உண்டு. சங்கீதத்தை எடுத்துக்கொண்டால எதுக்கு வாசிக்கிறோம் தெரியாத நான் வாசிப்போம். சங்கீதம் 148 பொழுது வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்துள்ளவர்களே அவரை துதியுங்கள் இல்லைங்களா? தண்ணீரை பார்த்து துதின்னு சொல்லுவாரு சங்கீதக்காரரு, நட்சத்திரங்களை பார்த்து துதின்னு சொல்லுவாரு, காட்டு மிருகங்களை பார்த்து துதின்னு, மலையை பார்த்து கூட சொல்லுவாரு துதியுங்க தேவனை, துதியுங்க துதியுங்க துதியுங்க. உலகத்தாருக்கு இது பைத்தியமாய் தோன்றும். என்னடா இது, மலையை பார்த்து இந்த மனுஷன் தானா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த சகோதரி பாரு என்ன வானத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கர்த்தரை துதின்னு சொல்றாங்க, நட்சத்திர பார்த்து துதின்றாங்க, மர கொடி செடிகளை பார்த்து துதியுங்க துதியுங்கன்றாருங்க. பூமியில் உள்ள நியாயாதிபதிகளை துதின்னு சொன்ன ஒரு நியாயம் உண்டு. ஹல்லேலூயா இல்லைங்களா? 11ஆம் வசனம் சொல்லுகிறது. சூரியனை பார்த்து சொல்றாரு துதியுங்க, சந்திரனை பார்த்து துதியுங்க. ஹல்லேலூயா. ஏமா நான் பேசுறது சூரியனுக்கு கேட்குமா? சந்திரனுக்கு கேட்குமா? ஆழ்கடலுக்கு கேட்குமா? நான் சொல்லுகிற வார்த்தை கேட்கவே கேட்காதே. அப்ப ஏன் பைத்தியமாய் பேசி கொண்டிருக்கிறார் இவர்? ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு துதி பெருக 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 தேவனை துதிக்கிற நாவிக்குள்ளாக மாறும் பொழுது நம்ம கண்களை எங்க சொல்லி பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் சொல்வோம் தேவனை துதிங்க 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 துதிங்க. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை துதியுங்க, மகத்துவத்தின் நாயகனை துதியுங்க, கெட்டிக்கிறதுல எல்லாம் பார்த்து நம்ம சொல்லி கொண்டே இருப்போம். துதிங்கம்மா, ஹல்லேலூயா, துதிங்க அவரை, இன்னுமா துதியுங்க, அதிகமா துதியுங்க, ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சங்கீதம் 147 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சுரமண்டலத்தை கீர்த்தனம் பண்ணி துதியுங்க. ஹல்லேலூயா. நீங்க சங்கீத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா அங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறதெல்லாம் தேவனை எப்படி துதிக்கணும், எதற்காக துதிக்கணும், எங்கே துதிக்கணும், யாரிடத்தில் துதிக்கணும், எல்லாமே துதியத்தான் சொல்லி கொடுப்பாருங்க. துதிக்கிறது தான் சங்கீதத்தில் அதிக நாம் கற்றுக்கொள்ளலாம். சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது சில பேர் சங்கீதம் 23லயே இருப்பாங்க. என் மெய்ப்பரா இருக்கிறார், மெய்ப்பரா இருக்கிறார், மெய்ப்பரா இருக்கிறார். இல்ல சங்கீதம் 91 பிசாசனை தொடக்கூடாது, வாதை தொடக்கூடாது, கூடாரத்தை அணுக கூடாது, அங்கேதான் இருப்பாங்க. அதை கடந்து விட்டு கொஞ்சம் இப்ப வந்து பாருங்க சங்கீதத்தில் தேவனை எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாவில் உள்ள மனுஷனையும் சுவாச காற்றுள்ள மனிதனை மாத்திரம் அல்ல, அவருடைய பசி தாகம் வாஞ்சை துடிப்பெல்லாம் எங்க போகிறது தெரியுங்களா? கல்ல பார்த்தா கூட சொல்றாரு துதியுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 148 பாத்தீங்கன்னா மலைகளே துதியுங்கள் இல்லைங்களா? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல மேடுகளே, கனி மரங்களே, கேதுருகளே, மரத்தை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன செடியை பார்த்துட்டு அந்த செடியை போய் ஏசப்பாவை துதியுங்க. அம்மா உலகத்தின் மனுஷனுக்கு அது பைத்தியம். என்னடா இவனுக்கு இவ்வளவு பைத்தியம் முத்தி போயிருக்கிறது. பூவை வச்சுட்டு கையில சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆம், ஹல்லேலூயா. என் தேவனுக்கு எப்படி துதி சொன்னாலும் போதாது, எந்த விதத்துல சொன்னாலும் போதாது, 1000 நாவுகள் போதாது, 1000 ஜன்மங்கள் போதாது. என் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்த, தேவாதி தேவனே ராஜா, எப்படி அம்மா துதிக்காம இருக்க முடியும்? உன் துதி பெருக 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 எனக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் நீ ஓடி போய் சொல்லுவ துதியுங்க 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 துதியுங்க. ஹல்லேலூயா. உன் துதி எப்படியா இருக்கும்மா? எப்படியா இருக்கு? மத்தவங்களை துதிக்க வைக்கிறதா? மத்தவங்களை தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த வைக்கிறதா? உன் துதி எப்படி அம்மா இருக்கிறது? இவருக்கு எவ்வளவு துதி பெருகிடுச்சுன்னா பைத்தியமாய் தோன்றுகிறார் அம்மா. அந்த தேவாதி தேவனை பார்க்கிறதெல்லாம் துதிக்கிறார். ஏனென்றால் அனைத்தையும் படைத்தவர் அவர், அந்த சராசங்களின் தேவன் அவர். அவருக்கு முன்னதாக எல்லாமே சாசங்கமாய் விழும் அல்லவா? உன் துதியின் நறுமணம் எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது?
உன் துதியின் கீதம் எந்த அளவுக்கு பரவி கொண்டு போகிறது. நீ இன்னைக்கு போய் உட்கார்ந்து ஒரு காஃபியை குடிச்சா கூட அந்த காஃபியில கூட தேவனுடைய துதியத்தான் நீ பாப்ப, நான் பாப்பேன். ஹல்லேலூயா. ஒரு காய்கறி வெட்டும் பொழுது கூட ஒரு துதிதான் பெறப்படும். ஐயோ, என்ன அழகா படைச்சிருக்கிறாரு, என்ன ருசியா படைச்சிருக்கிறாரு, என்ன இன்பமா இருக்கு. இதுக்குள்ள விதைய பாரு, இது நிறத்தை பாரு, இது சுவையை பாரு, இது நறுமணத்தை பாரு, இது வெட்டி சமைச்சா ஒரு தனி ருசி வருகிறது, இதை பாரு. ஒரு காய்கறியில கூட நீ தேவனை துதித்துக் கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. உன் நாடி நரம்புகளுக்குள்ளே தேவனை துதிக்கிற துதியானது பற்றி எரியும். ஹல்லேலூயா. நீ தண்ணிய பார்த்தா கூட துதிப்ப. அப்படிதான் சங்கீதக்காரன். இதுல வேற இவர் இங்க மட்டும் ஸ்டாப் ஆயிடாம 2ஆம் வசனத்தை பார்த்து சொல்றாரு, தூதர்களோட இழுத்துக்கிறாரு. தூதர்களே துதியுங்கள், துதியுங்கள் அவரை. சேனைக்கு கட்டளை இடுறாரம்மா அந்த சங்கீதக்காரரு. அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரையும் அவரை துதியுங்கள். அவரை துதிக்கிற சேனைதான் அம்மா. அவரை பார்த்தாலும் இருக்கும்போது துதித்து கொண்டே இருக்கும். அவர் துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிறவ. அவர் தூயாதி தூயனம்மா. துதிக்காமலே இருக்க முடியாது. சாஷ்டாங்கமா விழுந்துருவாங்க அவருக்கு முன்பதாக. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும், அவரே தேவன், அவரே கர்த்தர், அவரே ராஜா என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி இருக்கச்ச நீங்களும் நானும் எப்படி துதிக்கிறோம்? போன வருடத்துல துதித்தோம் பாருங்க, அதை கடந்து அதிகமாய் துதிக்க வேண்டும். இன்னுமாய் துதிப்பேன், இன்னுமாய் ஆராதிப்பேன், இன்னுமாய் மகிமைப்படுத்துவேன். இப்படிதான் துதி பெருகி கொண்டே இருக்கணும் அம்மா. ஹல்லேலூயா. இந்த வருட காலகட்டத்துல எத்தனை பேர் நம்ம முயற்சி எடுத்துப்போம், இந்த வருடத்துல இருந்து இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இந்த புதிய வருடத்துல இப்படியா செய்ய போகிறேன், இதை முயற்சிக்க போகிறேன், இதை வாங்க போகிறேன், இதை விற்க போகிறேன், இந்த நபரிடத்தில் பேச போகிறேன், இந்த உறவை இன்னுமாய் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல இந்த வீடை கட்டி முடிச்சிடணும், இந்த வாசலை கட்டி முடிச்சிடணும், இந்த வருடத்துல ஒரு வண்டி வாங்கிடணும், ஒரு காரை வாங்கிடணும். ஹல்லேலூயா. ஒரு பங்களா வாங்கிடணும். ஸ்தோத்திரம். இந்த வருடத்துல இன்னும் ஸ்லிம் ஆயிடணும், இன்னும் கொஞ்சம் உடம்பு ஒல்லியாக்கணும். அழிந்து போகிறதுக்கு இன்னுமா எத்தனை யோசனையும் தீர்மானங்களையும் திட்டங்களுக்கு அடிப்படையாய் கொண்டு ஓடும் பொழுது, இந்த வருடத்தில் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறன்னா ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு தானே வந்திருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்னா, உங்க துதி இன்னும் கொஞ்சம் பெருக செய்யணும், இன்னுமா ஆராதிக்க பெருக செய்யணும். ஒரு பாத்திரம் கழுவும் பொழுது கூட அதுக்குள்ள துதி இறங்கி இருக்கணும். ஒரு துணி துவைக்கிறீங்கன்னா துதி இறங்கி இருக்கணும். ஒரு வீட்டை பெருக்கிறீங்க, தொட்டிக்கிறீங்க, துதி இறங்கி இருக்கணும். நீ வீட்டிலே தான் வேலை செய்கிற ஒரு மனைவியாக, சகோதரியாக, தாயாக, ஏதோ ஒரு வீட்டுல நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. அந்த கருத்துல கர்த்தர் ஈடுபடுத்துங்க. ஹல்லேலூயா. வேலைக்கு போகிற ரோட்ல போகும் பொழுதே கர்த்தர் பாட்டை கேட்டுக்கிட்டே துதிச்சுட்டே போங்க. துதியை பெருக செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், ராஜாக்கு முன்பதாக நான் விழுந்து 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 துதிப்பேன். ஹல்லேலூயா. துதிக்க 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 என்ன செய்வார்னா, கர்த்தருடைய கரத்துல உங்களை விட்டு அப்படி கீழே போட மாட்டாரு, உங்களை இறக்க விட மாட்டாரு. உங்களை துதிக்க வைக்கிற ஒரு பாத்திரமாய் மாறிட்டா உங்களை நிச்சயமா விட்டு கிளம்பவே மாட்டார். எப்படி அப்படி கூட அசைய மாட்டாரு. எனக்குரியது, எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஜனம் எப்படியாய் மாறி போச்சுன்னா, சர்வ சேனையாக தேவனுடைய சேனையே பார்த்து சொல்லுகிறது, தூதர்களே, சேனைகளே, துதியுங்கள், 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 துதியுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாம் பண்ணலாமா? சரி, இவ்வளவு நாள் நான் துதிச்சிட்டு இருந்தேன், இந்த வருடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்காவது, ஒரு 5 பேருக்காவது துதிய சொல்லி கொடுக்க போகிறேன். அவங்களும் துதிக்க வைக்கிறேன், புதிய நபரை துதிக்க வைக்கிறேன், என் குடும்பத்துல இருக்கிறவங்களை துதிக்க வைக்கிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அந்த மகிமை பெருகட்டும், அந்த துதியை பெருகட்டும், அந்த ஆராதனை பெருகட்டும். இந்த வருடத்துல புதிய தீர்மானம் என்ன? துதிய அப்பப்போ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ தேவ சமூகத்தில் அமர்ந்து துதிக்க போறேன், ஆராதிக்க போறேன், மகிமைப்படுத்துக்க போறேன். மூச்சு இருக்க வரைக்கும் துதிக்க போறேன். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கண்டவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானதா இருக்கிறதம்மா, மேலானதா இருக்குது. அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. ஹல்லேலூயா. கிடைக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு பாருங்க. ரோட்ல போயிட்டு இருக்காரு, திடீர்னு பாக்குறாரு சங்கீதக்காரர், ஐயோ அந்த பொண்ணுக்கு, வாலிப பொண்ணு, சொல்லிட்டு அவள்கிட்ட, வாலிபரே, கண்ணீர்களே, முதியோர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதிங்கள். 12ஆம் வசனம் சொல்லுகிறது. போற போக்குல ரோட்ல போகும்போதெல்லாம் சொல்றாரு, மா துதிமா. பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு துதிமா, வயசானவங்களை பார்த்து சொல்றாரு துதிமா. யார பார்த்தாலும் கர்த்தரை துதி. எல்லாருக்கும் பருவுறாருங்க இவரு. கிடைக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, என்ன துதிங்க, கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகு இல்லைங்களா சிஸ்டர்? யாரனா உங்ககிட்ட வந்து கஷ்டமா இருக்கு, கண்ணீரா இருக்கு, வேதனையா இருக்கு, அம்மா முடியல என்னால அப்படின்னு சொல்லும் பொழுது கரத்தை பிடிச்சுக்குங்க.
நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கட்டா? சொல்லுங்கம்மா. அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு ஆராதிக்க ஆரம்பிங்க. இப்படி துதிமா. கர்த்தாவே நீ பெரியவர்னு சொல்லுமா. ஆராதனைமா, மகிமைப்படுத்துமா. உன்னை தேவன் எப்படி விடுவிப்பார் தெரியுமா? உன்னை எப்படி உயர்த்துவார் தெரியுமா? அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏனென்றால் ஏசாயா 61 அதிகாரம் இப்படியா சொல்லுகிறது. அவர் 1 வசனத்தை சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவே கட்டுநூலுக்கு கட்டவிழ்க்கவே கூறுவோம். அவர் அப்படியா செய்துவிட்டு சொல்லுகிறாருங்க. துயரப்பட்டவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? துதியின் ஆடைய கொடைக்கிறாருங்க இல்லைங்களா? 3 வசனம் சொல்லுகிறது. துயரத்துக்கு பதிலாக அவர் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் துதியின் ஆடியமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒடுங்கி போன போய் சொல்லுங்க, கொஞ்சம் துதிச்சு பாருங்க, கொஞ்சம் துதிச்சு பாருங்க அம்மா. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கும்போது துதிக்க 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 கட்டுகள் உடையும். துதிக்க 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 இருக்க வாழ்க்கைகள் மாறும். துதிக்க 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 என் வாழ்க்கையை மகிமைக்குள்ள கொண்டு வர தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளாம் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? ஒடுங்கி போயிட்டாக்கா யாருன்னா 4 பேர் ஆறுதல் சொல்லக்கூடாதா? ஆறுதலா 2 வார்த்தை பேச மாட்டாங்களான்னு நான் காத்துட்டு இருந்தம்மா. மனம் நொந்து போனோமா. எனக்காக யாருன்னா சமாதானம் சொல்லுவாங்களா, என்ன கொஞ்சம் தூக்கி விடுவாங்களான்னு பார்த்தோம்மா. வார்த்தையிலேயே இன்னும் கொஞ்சம் கொண்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி நாடே கொடுக்கவும் கர்த்தரே கட்டளையிடுறாரம்மா. ஒடுங்கி போயிருக்கிறாங்க வாழ்க்கையில. கண்ணீர் விட்டு விட்டு கதறி அழுந்து அழுந்து கடன் கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அவமானத்துக்கும் தரித்திரத்துக்கும் பட்டு பட்டு ஒடுங்கி போன அந்த வாழ்க்கைக்கு நீ ஒண்ணு செய்ய, துதிக்க சொல்லிக் கொண்டு. ஏன்னா நான் துதி நாடையை தான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒடுங்கி போனவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கிறேம்மா. அந்த ட்ரெஸ் பேர் என்ன தெரியுங்களா? துதியின் ஆடை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தினத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையுமே துதிமாய் இன்னமாய் பலப்படுத்துங்க. அநேகரை துதிக்க எழுப்பி விடுங்க அந்த கால வேளையில. அதுதான் உங்களுடைய தீர்மானம். உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? உனக்கு துதிய கொடுத்த நீ அதை எப்படி பெருக செய்த? நீயே துதிச்சுட்டு பரலோகத்துக்கு வந்துடாத. இன்னும் 10 பேருக்கு அது பரவ விடு. இன்னும் 20 பேருக்கு சொல்லி கொடு. இந்த சங்கீதக்கார மலையை பார்த்து சொல்லுறார், சூரியனை பார்த்து சொல்லுறார், சந்திரனை பார்த்து சொல்லுறார், கடலை பார்த்து சொல்றார், கண்ணீரை பார்த்து சொல்றார், வாலிபரை பார்த்து சொல்றார், கெடிக்கிறவங்களெல்லாம் சொல்லி கொண்டே போறாரு. நீ யாருக்கு சொன்னாய்? ஹல்லேலூயா. இல்லையேசப்பா, டைம் இல்ல, நானே துதிச்சுட்டு பரலோகத்துக்கு வந்துட்டேன். சுயநலவதியாய் அவருக்கு உண்பதாக போகலாகாது. கெடிக்கிறவங்களுக்கு எல்லாம் இவர் துதிய சொல்றாரு. அப்ப கர்த்தர் உன்கிட்ட என்கிட்ட கணக்கு கேட்காம இருக்க மாட்டாரா? அவர் சொல்லுவார், இந்த சங்கீதத்தை நீ வாசிக்கவில்லையோ? இந்த சங்கீதத்தை எத்தனை முறை வாசிச்சிருக்கிறாய்? இந்த சங்கீதங்களில் நீயும் நானும் தியானிச்ச தியானங்களை பாப்பாருங்க. சங்கீதம் 32:2, சங்கீதம் 98:5, சங்கீதம் 147 சொல்லிக்கொண்டே போலாங்க. நிறைய வசனம் உண்டு. அவர் சொல்லுவாரு, இவ்வளோ இருக்க, இவ்வளோலாம் வாசிய, அது வாசிக்கும் பொழுது ஏன் நீ யோசிக்கல, தியானிக்கல? எதுக்கு இப்ப அவர் மலையை பார்த்து, கல்லை பார்த்து, தண்ணியை பார்த்து எல்லாமே சொல்றாரு. நீ யாரை பார்த்து சொன்ன? வாங்க என்னோட துதிங்கன்னு சொல்லி. இந்த வருடத்துல நீங்களும் நானும் ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. நான் துதிக்க போகிறேன், பிறரையும் துதிக்கும்படி அழைத்துக் கொண்டு வர போகிறேன், பிறருக்கும் துதியை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுதான் நீங்களும் நானும் செய்யக்கூடிய தீர்மானம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதரிகள், நீங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டு வருகிறீங்க, கர்த்தருக்காக இவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்களா இது பலன் இல்லை என்று சொல்லி? அம்மா, ஒரு கலச தண்ணீரை கொடுக்கும் பொழுது அவர் கணக்கில் வைத்து பலனை கொடுக்கிற தேவன் அம்மா. அவருக்காக நீங்க போயிட்டு ஒரு சின்ன துருமை எடுத்து அப்படி சைட்ல போட்டாலும் அதுக்கு பலனை ஏந்தி கொடுக்கிற தேவன் அவன். நீ கோடி கோடி ஆய்த்த கொடுக்க வேண்டும் என்று அல்ல. 2 காசு, அதாவது 2 பைசாவை நீ கர்த்தருக்கு கொடுத்தாலும் 2000 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறாரு. இன்னும் அப்படி அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். அப்ப அதுக்கு மேல துதியை நீங்களும் நானும் சொல்லி கொடுத்தா எவ்வளவு மேன்மைப்படுத்துவார், எவ்வளவு கணக்கில் வைத்து உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். யோசித்து பாருங்க. துதியை பெருக செய்யுங்க, துதியை மேன்மைப்படுத்த செய்யுங்க. தயவு பாராட்ட கர்த்தர் வல்லவராய் காத்து கொண்டிருக்கிறார். அவரை ஆசீர்வதிப்பார். முற்றிலுமாய் தாழ்த்தி ஒரு கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம்.